நிஜமாலுமே மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சேஃபா? மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் நம்ம கிட்ட காசு வாங்கி அதை ஸ்டாக் மார்க்கெட்ல கரெக்டா இன்வெஸ்ட் பண்றாங்களா? இல்ல அதை வச்சு வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா? நான் இப்போ சொல்லும் போது ஒரு டவுட் வருது. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் செபி வந்து குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டை ரெய்டு பண்ணாங்க. அவங்க ஃப்ரண்ட் ரெண்டிங் ஸ்கேம் பண்ணி இருக்கிறதா சொல்லி செபி அந்த கம்பெனியை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இந்த நியூஸை கேட்ட உடனே அந்த கம்பெனியோட மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் பயந்து போயிட்டாங்க. கடந்த 2 வாரத்துல மக்கள் அதுல இருந்து சுமார் 2500 கோடி வெளியில் எடுத்துட்டாங்க. இப்போ ஃப்ரண்ட் ரெண்டிங் ஸ்கேம்னா என்ன? நமக்கு முன்னாடி ஒருத்தர் ஓட்டினா அது ஃப்ரண்ட் ரெண்டிங்கா? இல்ல. இதோட மீனிங்க இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மணி வந்து சேஃபா இருக்குமா? இதை பத்தியும் இந்த வீடியோல பார்ப்போம். ஃப்ரண்ட் ரெண்டிங் என்னதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்ட்ரக்சரை பத்தி பார்ப்போம். அதுல 3 செக்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்ட் மேனேஜர். இவர் தான் எந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கலான்னு அப்புறம் எப்போ விற்கலான்னு டிசைட் பண்ணுவார். செகண்ட் வந்து டீலர். இவர் வந்து அந்த பை ஆர்டர்ஸையும் செல் ஆர்டர்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணுவார். இவர் புரோக்கர்ஸ்கிட்ட சொல்லி எவ்வளவு பெரிய ஆர்டர்ஸா இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார். தேர்ட் வந்து புரோக்கர். இவர் தான் ஆர்டர்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணுவார். அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்சில் எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்ப்பாரு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் மணி ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால அவங்க ஒரு கம்பெனி ஷேர்ஸை வாங்கும் போது நிறைய குவான்டிட்டியில் வாங்குவாங்க. அந்த ஆர்டர்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஒரு கம்பெனியோட ஷேரை நிறைய வாங்கினா டிமாண்ட் அதிகமாகும். அதனால ஷேர் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 1%, 2% இல்லை 3%. இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஏபிசின்னு ஒரு ஸ்டாக்கை வாங்க போறாங்கன்னா யாருக்கெல்லாம் முன்னாடி தெரியும்? ஃபண்ட் மேனேஜர், டீலர், அப்புறம் புரோக்கர். இது அந்த 3 பேருக்கும் தெரியும். ஃப்ரண்ட் ரன்னிங்ல என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். இவங்க அந்த பர்டிகுலர் ஷேரை முன்னாடியே வாங்கிடுவாங்க. அதுவும் மார்னிங்ல வாங்கிடுவாங்க. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் அவங்களோட பெரிய பை ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதனால அந்த ஷேரோட பிரைஸ் 2 to 3% இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே போதும். இந்த டைம்ல ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ற ஆளுங்க செல் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. இதனால அவங்களுக்கு 2 to 3% லாபம் பார்க்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் ரன்னிங். இது ஃபண்ட் மேனேஜர், டீலர், அப்புறம் புரோக்கர், இந்த 3 பேர் யாராவது ஒருத்தவங்க இது மாதிரி ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளாரே யார் இது மாதிரி பண்றாங்கன்றது தெரியாது. இது ஒரு ஃப்ராடு தான். ஏன் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட டாப் மேனேஜ்மெண்ட்கே இது மாதிரி நடக்குதுன்னு தெரியாது. இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ற ஆளுங்க எல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட். அவங்களோட சொந்த டிமேட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா செபி கிட்ட மாட்டிப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அவங்க டிமேட் அக்கௌண்ட்டை ரெண்ட்டுக்கு கூட எடுத்துக்கலாம். இதை கேட்கறதுக்கே ஆச்சரியமா தான் இருக்கும். ஆமா, பணத்தோட டிமேட் அக்கௌண்ட் ரெண்ட்டுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கு நம்ம ஒரு கமிஷன் பே பண்ணணும். இப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட் வச்சு ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணி ட்ரேட் பண்ணி 2 to 3% லாபம் ஈஸியாக பார்த்துடுவாங்க. குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் ஃப்ரண்ட் ரன்னிங் நடந்திருக்கலாம்னு செபி அவங்களோட மும்பை ஆஃபீஸை ரைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் கிளியராக தெரியல யார் இது மாதிரி ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணியிருக்காங்கன்னு. செபி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் 2 வருஷத்துக்கு நடக்கும். அதுக்கப்புறம் தான் குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நியூஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறம் மக்கள் கிட்டத்தட்ட 2500 கோடி அந்த ஃபண்ட்ல இருந்து வெளியில் எடுத்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் மியூச்சுவல் ஃபண்டா இருந்துச்சு. 2019ல அவங்களோட அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் 100 கோடி. ஆனா இப்போ அவங்களோட அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 90,000 crores. அவங்களோட ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் 5 year காம்பவுண்டட் ஆனுவல் ரிட்டர்ன் வந்து 45% இருக்குது. இவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்தா எல்லாரும் அவங்க ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனால தான் அவங்க ரொம்ப பாப்புலர் ஆனாங்க. இப்போ முக்கியமான கேள்வி என்ன? மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? அது சேஃபா? இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல ஃப்ரண்ட் ரன்னிங் கேசஸ் நடந்திருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஃப்ரண்ட் ரன்னிங் கேசஸ் பல டைம் நடந்திருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிஸ் பேங்கோட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நடந்திருக்குது. அப்புறம் HDFC பேங்கோட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயும் நடந்திருக்கு. இது மாதிரி பல டைம் பல மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃப்ரண்ட் ரன்னிங் நடந்திருக்கலாம். ஆனா அவங்க செபி கிட்ட மாட்டாம இருந்திருக்கலாம். செபி கிட்ட மாட்டின கம்பெனிஸ் மட்டும் தான் நம்மளுக்கு நியூஸா வெளியில வருது. யூஸ்வலா செபி கிட்ட மாட்டின கம்பெனிஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் 2 வருஷம் நடக்கும். அப்புறம் தப்பு பண்றது நிரூபிக்கப்பட்டால் 30 இல்லை 40 கோடி ஃபைன் போடுவாங்க. செபி அப்புறம் அந்த கம்பெனியில் ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ண ஆளுங்களை இனிமேல் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அந்த ஃபண்டை நடத்துறதுக்கு புதுசாக ஒரு ஆளை போடுவாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்டை திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் மக்களும் அதை மறந்துடுவாங்க. இது மாதிரி அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ் பண்றதுனால யாருக்கு நஷ்டம்? மக்களுக்கு தான். நஷ்டம் கம்மியாக இருந்தாலும் அவங்க பல பேர்கிட்ட இருந்து 1% அல்லது 2% எடுக்கிறாங்க. அது பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும். அது ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி மாட்டிக்கிட்டா அதோட பேரு கெட்டு போயிடும். மக்கள் அவங்க மேல நம்பிக்கையா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கும் அவங்களோட அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்மி ஆகும். சில மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் லோட் ஃபீன்னு முன்னாடியே சார்ஜ் பண்ணுவாங்க. அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். நல்ல பிராண்ட் உள்ள ஃபண்டா, அப்புறம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபண்ட் மேனேஜர் இருக்கிற கம்பெனியா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன் இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் கேசஸ் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்குது? ஏன்னா அதுக்கு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எதுவும் எடுக்க முடியாது. இப்போதைக்கு ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணி மாட்டினா செபி அந்த கேசஸை 2 years இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபைன் போடுவாங்க. இப்போ செபி ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியவே பேன் பண்ணலாம். அப்படி பேன் பண்ணால் முக்கால்வாசி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை பேன் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
மக்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பயம் வந்துடும். அப்புறம் யாரும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. செபியோட எய்ம் வந்து மக்களை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது தான். அப்பதான் கம்பெனிஸ்க்கு பணம் கிடைக்கும், கம்பெனிஸும் க்ரோ ஆக முடியும், இதனால எக்கானமியும் நல்லா டெவலப் ஆகும். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் மூலமா தான் நிறைய பணம் மார்க்கெட்டுக்குள்ளார வருது. அதனால செபி அந்த கம்பெனிஸை பேன் பண்ண மாட்டாங்க. ஆனா செபி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அப்பதான் இன்வெஸ்டர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் கேசஸை தடுக்கிறதுக்கு செபி என்ன பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணுங்க. நிறைய டைம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃப்ரண்ட் ரன்னிங் நடக்கிறதா இல்லையான்னு அந்த கம்பெனியோட டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கே தெரியாது. ஒரு சில பேர் இந்த மாதிரி அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுனால அந்த கம்பெனிக்கே கெட்ட பேர் வருது. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வளரணும்னா அவங்க பிசினஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும், எத்திக்கலா இருக்கணும். அப்போதான் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். மக்களும் நல்ல பிராண்ட் உள்ள மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும். ஃபண்ட் மேனேஜர் டீம்ல இருக்கிறவங்க யாரும் இதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் ரன்னிங் கேசஸ்ல மாட்டிக்காம இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஃபண்டை செலக்ட் பண்ணா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.